இருந்ததுன்னா ரைட் கோசெட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. HA அப்படிங்கிறது ரைட் கோசெட். இது அடுத்து லெஃப்ட் கோசெட் AH. AHங்கிறது எப்படி? AH such that H belongs to H. Right? So this is a left coset. இந்த ரைட் கோசெட்டே நம்ம ஒரு லெமா ஒன்று சொல்லியிருக்காங்க, கன்கரண்ட் லெமான்றதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். HA அப்படிங்கிறது எப்படி டினோட் பண்ணியிருக்காங்கன்னா X belongs to G gives A concurrent to X mod of H. சரிங்களா? ஸோ இப்படி நம்ம அதை டினோட் பண்ணலான்றதுக்காக ஒரு லெமா ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து லெஃப்ட் கோசெட்டே சொல்லியாச்சு. அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். There is a one-to-one correspondence between two right cosets of H. There is a one-to-one correspondence between any two right cosets of H in G இருக்கும். ஓகே, இங்கே ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கோம் கோசெட்ஸை பற்றி. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸும் கூட. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாருங்கள். H is a subgroup of a G. அடுத்து ஏங்கிறது பிலாங்ஸ் டு G. தென் HA is equal to HA. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா H வந்துச்சுன்னா ரைட் கோசெட்டு, செகண்டாக H வந்துச்சுன்னா லெஃப்ட் கோசெட்டு. அடுத்து இது லெமா படி ஃபர்ஸ்ட் ரைட் கோசெட்டை எப்படி எழுதலாம்னா A concurrent X mod of Hன்னு எழுத முடியும். There is a one-to-one correspondence between any two right coset. சார் எனி டூ ரைட் கோசெட் மட்டும் தானா? டெஃபினெட்லி எனி டூ லெஃப்ட் கோசெட்டும் நமக்கு சொல்ல முடியும். இங்கே எங்கேனாலும் ரைட் கோசெட் பார்த்துட்டு இருக்கோமோ அங்கெல்லாம் லெஃப்ட் கோசெட்டும் நமக்கு அப்ளிகபிள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அதையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது ரைட் கோசெட் வச்சு ஒரு ரைட் கோசெட் லெஃப்ட் கோசெட்டை வச்சு ஒரு தியரம் ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த தியரம் தான் இது. இஃப் G is a finite group and H is a subgroup of G, then order of H is divisor of order of G. இது என்ன தியரம்னு யாராவது சொல்ல முடியுமா? இதே தியரத்தை நம்ம பேர் ஏதாவது சொல்லி படிச்சிருந்துருப்போம். ஞாபகம் இருக்கா யாருக்காவது? அவ்வளவே தாங்க, லெக்ரான்ஜியஸ் தியரம். ஸோ என்ன சொல்ல வராங்க? ஹெச்சுக்குள்ள ஜிக்குள்ள ஹெச் இருக்கு. அந்த ஆர்டர் ஆஃப் ஹெச் எதை டிவைட் பண்ணும்? ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணும். இது டிவைட்ஸு, புரியுதுங்களா? நேராக கோடு போட்டால் டிவைட்ஸு. டிவைடை எப்படி எழுதலாம்னா ஆர்டர் ஆஃப் ஜி டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஹெச்னு எழுத முடியும். அதுதான் டிவைசர். டிவைசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஹெச்னு சொல்கிறேன். ரைட், டிவைசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு பேர் லெக்ரான்ஜியஸ் தியரம்னு பேர். ஸோ அடுத்தது ஃபிஃப்த் ஒன். A is equal to AE belongs to AHல இருக்கிறதா சொல்லியிருக்கேன். அண்ட் A is equal to EA belongs to HAல இருக்கிறதா சொல்லியிருக்கேன்.
any left or right cosets of H in G is not an empty ன்னு சொல்றாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எந்த ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட்டும் லெஃப்ட் கோசெட் ஆகட்டும் ஆர் எனி ரைட் கோசெட் ஆகட்டும் cosets of H in G is not empty. அதுக்குள்ள அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு எலிமெண்ட் உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த ஏன்ற சொல்றோம். ஓகேவா? ஏன்னா நம்ம டெஃபினிஷன் படி நம்ம ரைட் கோசெட் லெஃப்ட் கோசெட்னு எடுத்துக்கும் போதே நமக்கு உள்ள என்ன வந்துடுது, ஏங்கிற ஒரு எலிமெண்ட் உள்ள வந்துடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது நான் எம்டி செட்டாக மாறுது. ரைட்டுங்களா? அடுத்தது ஸோ இங்கேயும் அதே தாங்க. HE is equal to EH. Both the values is equal to H தான். Here H itself is a right as well as left cosets. Right and left cosetsன்றதை இங்கே சொல்கிறோம். ஸோ பைனரி ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் படி நம்ம போகும்போது ரைட் கோசெட் இது லெஃப்ட் கோசெட் இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் போகிறேன். A + H நம்ம எடுத்துக்கும் போது இங்கே எப்படி மாறுதுன்னு பாருங்கள். A + small h. H belongs to capital H. அப்போ இங்கேயும் அதே போல் பண்ண முடியும். H + A. H belongs to capital H. அண்ட் A belongs to எங்கேருந்து எடுத்துக்கிறோம் ஞாபகப்படுத்துங்க. A belongs to Gயில் இருக்கணும். ஒவ்வொரு ஏவும் Gயில் இருந்து எடுக்கணும். ஒவ்வொரு ஹெச்சும் எங்கேருந்து சப்குரூப் ஆஃப் G ஹெச்ல இருந்து எடுக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு லெஃப்ட் கோசெட்டு ரைட் கோசெட்டு கோசெட்ஸை பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இண்டெக்ஸ் ஆஃப் அ குரூப் அப்படிங்கிறத பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஆஃப் அ சப்குரூப் ஆஃப் அ குரூப் பற்றி பார்க்கலாம். இண்டெக்ஸ்னாலே ஒரு நம்பர் நோட்டிஃபிகேஷன் தான். அதுதான் நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம ஒவ்வொரு புக்லேயும் ஃபஸ்ட்டு பேஜில் இண்டெக்ஸு ஃபஸ்ட்டு செகண்ட் அதை உள்ளே வந்துட்டு இண்டெக்ஸ் பேஜுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரியான ஒரு மீனிங் தான் இங்கேயும் நம்ம சொல்ல வரோம். இண்டெக்ஸ் ஆஃப் அ சப்குரூப் ஆஃப் அ குரூப். இண்டெக்ஸ் ஆஃப் அ சப்குரூப் ஆஃப் அ குரூப். If again H is a subgroup of G, first line, the index of H in G is the number of distinct right or left, ரெண்டுமே வரலாம். ரைட் ஆர் லெஃப்ட் கோசெட்னு சொல்லி நம்ம வரலாம். கோசெட்ஸ் இன் cosets H, cosets of H in G, it is denoted by இப்படி பண்ணுவோம் இல்லைங்களா? GE அது ரெண்டு நடுவில் போட்டோம்னா என்னதுங்க ரேஷியோன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதை தான் நம்ம எப்படி எழுதுகிறோம், எனி ரேஷியோ நம்பர்ஸ் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். 5:4 அப்படின்னா என்னது 5/4. அதே தான் இங்கே ஆர்டர் ஆஃப் G divided by order of H. This is called index. இந்த index G of H அப்படின்னா order of G divides order of H ன்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம எப்படி சொல்லிட்டு இருக்கோம்னா G index H, I index சொல்லுவோம். Index G H is equal to order of G divides order of H. இதுக்கு ஆல்ரெடி நமக்கு அங்கே என்னென்னலாம் இருக்கணும், the number of distinct right and left, right or left, எந்த கோசெட்ஸ் அதிக
டிஃப்ரென்ஸ் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கணும், சேம் வேல்யூ வரக்கூடாது, சேம் நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும், ரைட் கோசெட் ஆகட்டும் லெஃப்ட் கோசெட் ஆகட்டும் இருக்கும், different number of right or left cosets in G in H, sorry H in G, that is called index of a subgroup of a group னு சொல்றோம். ரைட்டுங்களா? ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில பார்ட்ஸ் பார்க்கலாம். அதான் ஆர்டர் ஆஃப் வச்சு தான் நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். First one, if G is a finite group, G is a finite group and A belongs to G, then order of A divides order of a G. இது divides தான். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ இது ரிலேட்டடாகவே இப்போ பார்த்த மாதிரியே இன்னொன்று பார்க்க போகிறோம். ஆர்டர் ஆஃப் அ ஜி இருக்கு, ஆர்டர் ஆஃப் அ ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் அ ஜியா இருக்கும்போது ஆர்டர் ஆஃப் அ ஜி எப்படி சொல்லலாம்? எனி மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் அ ஏன்னு சொல்லலாமா? எனி மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் அ ஏன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், ஏ பவர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் அ ஜின்றதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஏ பவர் ஆஃப் எம் ஆர்டர் ஆஃப் அ ஏ அப்படின்னு எழுதலாம். ஸோ ஏ பவர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் அ ஏ ஹோல் பவர் எம். இந்த எம்மையும் ஏவையும் மாற்றி விட்டுருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஆர்டர் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட். ஐடென்டிட்டி பவர் எம் இஸ் ஈக்குவல் டு தட் ஐடென்டிட்டி, தட் இஸ் ஏ ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு இன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். புரியுதுங்களா? இதுக்கு இதே நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், ஞாபகப்படுத்தி பாருங்க. சேம் இதே அப்படியே நான் சொல்லியிருக்கேன், அதுக்கான ப்ரூஃப் மாதிரி தான் இது, சின்ன ஒரு ஸ்டெப்ஸ்னால அதை ப்ரூவே பண்ணியிருக்கோம். ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏ அப்படின்னு இருக்கும்போது அதோட மல்டிபிள்ஸ் தான் சொல்கிறோம். ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறது ஏதோ மல்டிபிள்ஸாக இருக்கும், ஆர்டர் ஆஃப் ஏவோட மல்டிபிள்ஸாக இருக்கும். ஜியோட ஜிக்குள்ளே தான் இதுதான் ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள ஒரு ஏன்ற எலிமெண்ட் இருக்கு. இதோட ஆர்டரும் இதோட ஆர்டரை டிவைட் பண்ணும். ஆர்டர் ஆஃப் ஜியை ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட் பண்ணுது, கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும், அதுதான் மீனிங். கம்ப்ளீட்லி டிவைடு, தட் இஸ் கால்ட் டிவைஸ். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஏவா எழுதலாம். ஏ பவர் ஆர்டர் ஆஃப் ஜின்னு சொல்கிறோம், ஏ பவர் எம் இன்ட்டு ஆர்டர் ஆஃப் ஏ. ஸோ எம்ஐயும் ஏவையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், தட் இஸ் இ பவர் எம். ஆன்சர் இஸ் இ. அடுத்து ஒரு 2 தியரம் மட்டும் சொல்லிடலாங்க. 2 தியரம் சொன்னோம்னா இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிடலாம். ஆய்லர் தியரம், phi of n, that is a power phi of n concurrent to 1 mod n. இப்போ இந்த n என்ன அப்படின்னா பாசிட்டிவ் இன்டீஜர், பாசிட்டிவ் இன்டீஜர் n. அடுத்து ஏங்கிறது a is a relatively prime. சார் ரிலேட்டிவ்லி ப்ரைம் எல்லாம் ஒன்று தாங்க, அதை பற்றி பெரிய டிஸ்கஷன் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் கண்டிப்பாக வரும். நமக்கு ப்ரைம் இருந்தால் தான் நம்ம ஃபீல்டு ரிங்குன்னு போகும்போது நமக்கு ப்ரைம் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ரைம் ஆர்டர், ஆர்டர் ஆஃப் அ ப்ரைமு, ப்ரைம் ஸ்கொயரு, இதெல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்தலாம். இங்கே பை ஆஃப் என் என்ன அப்படிங்கிறதும் சொல்கிறேன், ரைட்? ஸோ இங்கே ஆய்லர் தியரம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட் இதுதான், a power pi of n concurrent to 1 into mod n. அடுத்து ஃபர்மேட் தியரம்னு சொல்கிறோம். ஃபர்மேட் தியரம் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க, a power p
equal to a mod p. P is a prime. P is a prime and a is an any integer. Any integer. நீங்க பாசிட்டிவ் இன்டிஜர்ங்கிறத அவங்க சொல்லல. Any integers. ஓகே, ஃபார்மேட் தியரத்துக்கும் ஆய்லர் தியரத்துக்கும் என்ன சின்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. இந்த இடத்துல ஸோ ரொம்ப ஈஸியானது தான் இங்கே இருக்கு. ஏ பவர் பி வந்துச்சு அப்படின்னா ப்ரைம் பற்றி சொல்லணும்னா ஃபர்மேட் தியரம். ஆய்லர்ஸ் வரும்போது ஆய்லர்ஸோட சைன் தான் பை ஆஃப் என். ஆய்லர்ஸோட சைன் பை ஆஃப் என். இதை பற்றி நான் தனியாகவே சொல்கிறேன். இது படிக்கணும். பை ஆஃப் என்னன்னா என்னென்னு நம்ம படிக்கணும். பார்ட்டிஷன் ஆஃப் என்னன்னா என்னென்னு படிக்கணும். சை ஆஃப் என்னன்னா என்னென்னு படிக்கணும். இந்த மூணு நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி தந்துறேன். ஏன்னா இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும், அதுக்காக தான் சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆய்லர்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல பை ஆஃப் என்னன்றது வரும். ஏ பை ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 1 mod n, 1 mod n and a power p is equal to a mod p. Okay, so here p is equal to prime, a is an any integer அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகேங்களா?